மற்ற அரசியல்வாதிகள்லாம் ஓட்டு கேட்க போகிறது வந்து ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஓட்டு கேட்டுட்டு போகிற மாதிரி அவங்க ஓட்டு கேட்கும்போது அந்த மக்களுக்கும் அவங்களுக்குமான ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு தொடர்பு வந்து இருக்காமல் இருக்கும். பிற கட்சிக்காரங்களாம் ஓட்டு கேட்கும்போது ஏதோ சம்மந்தமில்லாதவங்ககிட்ட ஓட்டு கேட்டுட்டு அப்படியே போகிற மாதிரி தான் போவான். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஓட்டு கேட்கும்போது மக்களுக்கும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுது. கிட்டத்தட்ட ஒரு தாய் பிள்ளை உறவு மாதிரி, ஒரு அண்ணன் தங்கச்சி உறவு மாதிரி, தன்னுடைய ரத்த உறவு மாதிரி மக்கள் வந்து பாவிக்கிறாங்க வேட்பாளர்களை. இவங்களும் வந்துட்டு கேட்கும்போது ஏதோ ஃபார்மாலிட்டியை கேட்காம அப்படியே ஒரு தாயிட்ட பேசுகிற மாதிரி அவங்ககிட்ட உட்காந்து, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த சின்னம் தான், இதை நீங்கள் கரெக்டாக பார்த்து போடணும், நல்லது நாங்கள் செய்வோம், நாங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணோம் அப்படின்னு அவ்வளோ தூரம் எடுத்து சொல்கிறாங்க. எடுத்து சொல்லும்போது மக்கள் அப்படி செவி சாய்க்கிறாங்க. எனக்கு தெரியும்டா கண்ணு, உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா, நீங்கள் எப்படி வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் தானே வந்து நிற்கிறீங்கன்னு அந்த மக்கள் பேசுகிறாங்க. விவசாயத்துக்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பா ஓட்டு போடுவீங்க. சூரியனுக்கு ஓட்டு போடுவீங்க. நமக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா? நான் சொல்றீங்களா போடாதீங்க. இதுல என்னென்னலாம் சொல்லிருக்கேன்னு படிச்சு பாருங்க. இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். எதுவுமே இலவசமா கொடுக்க மாட்டோம். மக்களுக்கு என்ன தேவை? நல்ல கல்வி வேணும், தரமான மருத்துவம் வேணும், நமக்கு தூய குடிநீர் வேணும் குடிக்கிறது. இதை மட்டும்தான் இலவசமா கொடுக்கணும்.